ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேனல்ல நெறைய பேர் கேட்டிருக்கக்கூடிய ஒரே கமெண்ட்ஸ் என்னன்னா, பேக் பார்ட் நீங்க வந்து தெளிவா சொல்லிக் குடுத்துருக்கீங்க. எனக்கு வந்து புரியுது. அதே மாரி ஃப்ரண்ட் பார்ட் வந்து சொல்லிக் குடுங்க அப்படின்னு சொல்லி நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, கமெண்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு கேட்டதுக்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் பார்ட் கட்டிங்கோட வீடியோ நம்ம சொல்லிக் குடுக்க போறோம். வீடியோ வந்து ரொம்பவே எளிமையா இருக்கும். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பார்த்து கத்துக்கோங்க. உங்களுக்கும் இந்த மாரி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து சொல்லிக் குடுத்து வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம ஒரு லைக் குடுத்துருங்க. சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து கட் பண்ணலாம். ஃப்ரண்ட் பார்ட்ட கட் பண்ணுறது வந்து நம்ம கிராஸ் கட்டிங்கில் தான் கட் பண்ண போகிறோம். கிராஸ் கட்டிங் கட் பண்ணணும், நேர் கட்டிங் கட் பண்ணணும் அப்படின்னாலுமே பேக் பார்ட்டை வச்சு தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட்டை வரையணும். அப்போ தான் நம்மளுக்கு எல்லா மெஷர்மெண்ட்ஸும் கரெக்டாக வரும். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட பேக் பார்ட் கிளாத் இருக்கு இல்லையா, அந்த கிளாத் எடுத்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய கிளாத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா, கிராஸாக இருக்க மாதிரி நம்ம வந்து இந்த கிளாத்தை வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து இடம்லாம் ரவுண்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது ஜாயிண்ட் இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் வந்து ஜாயிண்ட் இல்லாத அளவுக்கு மேலே ஏற்றி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம அந்த அவுட்லைன் எல்லாத்தையுமே வரைஞ்சி எடுத்துக்கலாம். இடுப்போட சைடு, கழுத்தோட சைடு, ஷோல்டர், ஆம்கோல் இதெல்லாம் வரைஞ்சிக்கலாம். ஃப்ரண்ட்டு நெக்கு மட்டும் நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். நெக்கை வந்து வரைய வேணாம். மித்த எல்லாத்தையுமே நம்ம வந்து வரைஞ்சி எடுத்துக்கலாம். நான் வரைகிறேன் இல்லையா, அதே மாதிரி நீங்கள் பார்த்து வரைஞ்சி எடுத்துக்கோங்க. எப்போதுமே பேக் பார்ட்டோட அவுட்லைனை வச்சு தான் ஃப்ரண்ட் பார்ட் வந்து வரையணும். எல்லா ப்ளவுஸுக்குமே இந்த மெத்தடு கரெக்டாக வந்து வந்துடும். இதே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பேக் பார்ட்டு கிளாத்தை வெளியில் எடுத்துடலாம். நம்மளோட அவுட்லைன் வந்து இப்படி தான் இருக்கும். ஃப்ரண்ட் நெக் வரையிறதுக்காக நம்ம வந்து அந்த மார்க் பண்ணியிருக்க இடத்துலேருந்து கட்டம் போட்டுக்கலாம். ஒரு லைன் மட்டும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து மெஷர்மெண்ட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். மெஷர்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, என்னோட மெஷர்மெண்ட்ஸ் வந்து முன்னாடி கழுத்து 6.5 இன்ச்சு. தையலுக்கு வந்து இந்த இடத்துல நம்ம 6 இன்ச்சு சேர்க்கணும். இவங்க வந்து நெக்கோட டெப்த்து வந்து இறக்கம் கேட்டிருக்காங்க. அதனால நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக 6 இன்ச்சு சேர்த்துக்கலாம். தையலுக்காக 1/2 இன்ச்சும், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 1 இன்ச்சு சேர்த்துக்கலாம். 6 + 1 7.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். கட்டத்துக்கு மேலே 7.5 இன்ச் மார்க் பண்ணி கட்டம் போட்டுக்கலாம். உங்களோட அளவுலேருந்து நீங்கள் தையலுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கட்டம் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் வந்து அந்த ரவுண்டு ஸ்கேலை வச்சு நம்ம முன்கழுத்தை வரைஞ்சிக்கலாம். இவங்க நல்லாவே வந்து அகலமாக கேட்டிருந்தாங்க. அதனால் நான் வந்து கொஞ்சம் நல்லா அகலமாக வர மாதிரியே கழுத்தோட ரவுண்டை போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து உங்களோட அளவு ப்ளவுஸோட முன்கழுத்துக்கு தகுந்த மாதிரி ரவுண்டு போட்டுக்கோங்க. அடுத்ததாக கிராஸோட லென்த் எடுத்துக்கலாம். அடுத்த மெஷர்மெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிராஸோட லென்த்து தான். கிராஸோட லென்த்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12.5. மேலே ஷோல்டர்கிட்ட தையலுக்கு அரைஞ்சு விட்டுட்டு அங்கேருந்து டேப் பிடிச்சிக்கோங்க. 12 அப்படின்னா கீழே வந்து நம்ம தையலுக்கு அரைஞ்சு சேர்க்கணும். 13 மார்க் பண்ணி நம்ம எந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல கோடு போட்டுக்கலாம். 2 இடத்துல தையலுக்கு விடணும், அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கிராஸோட வெட்டு வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி கோடு போட்டிருக்கோம் இல்லையா முன்னாடி கழுத்துக்கிட்ட, அந்த கோட்டிலேருந்து 3 இன்ச்சு இதில் தையலுக்கு அரைஞ்சு சேர்த்து 3.5 மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டாட் பிடிக்கிறதுக்காக 2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டாட்டோட உயரம் வந்து நம்மளுக்கு 2.5 இன்ச்சு, அதில் தையலுக்கு அரைஞ்சு சேர்த்து 3 மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டாட்டு தான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து மார்க் பண்ணணும். அந்த டாட்டிலேருந்து இடைவெளி வந்து 1.5 இன்ச் வச்சுக்கலாம். ரொம்பவே அவங்க வந்து ஷார்ப்பாக கேட்டாங்கன்னா 1.5 இன்ச்லேருந்து 2 இன்ச் வரை வச்சுக்கலாம். அதாவது ஒரு மார்க்லேருந்து ஆம்கோல் சைடுக்கு வந்து 1.5 இன்ச்சு. இந்த மார்க் பண்ணியிருக்க இடத்துலேருந்து இந்த சைடுக்கு வர மாதிரி 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து பேசிக் மெத்தட் தான். ஒருவேளை உங்களுக்கு வந்து உடம்பு அதிகமாக இருக்கவங்களுக்கு நீங்கள் வந்து மார்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 2.5 வரைக்குமே வச்சுக்கலாம் கேப் வந்து. இந்த கேப் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறும். அதை நீங்கள் பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. பட்டன் பட்டிக்கிட்ட நம்ம கோடு போட்டிருக்கோம் இல்லையா, அந்த கோட்டுக்கிட்ட 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இடுப்போட சைடு கோடு இருக்கு இல்லையா, அந்த சைடு 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து பொதுவான ஒரு மெத்தட் தான். அதே ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம வந்து இந்த 3 புள்ளியை ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு கோடு போட்டுக்கலாம். இது வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் அப்படியே நீங்கள் வந்து ரவுண்டாக வளைச்சி விட்டுருங்க. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டை வரைஞ்சிக்கோங்க. உங்களுக்கும் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ளவுஸோட ஃபுல் வீடியோ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபுல் வீடியோவை நான் வந்து சொல்லித்தரேன். நீங்கள் எங்கிட்ட டெய்லரிங் கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் வந்து நம்பர் கொடுத்துருக்கேன். கான்டாக்ட் பண்ணி கிளாஸில் ஜாயின் பண்ணி தையல் கற்றுக்கோங்க. சாதா ப்ளவுஸோட முன்பகுதி நம்ம வந்து அழகாக மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம மார்க்கிங் பண்ணோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணும்போது கரெக்டாக அழகாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்களும் நம்மளோட டெய்லரிங் கிளாஸில் ஜாயின் பண்ணி தையல் கற்றுக்கிட்டு நீங்களுமே தைக்க ஆரம்பிக்கலாம். நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு உடனே கான்டாக்ட் பண்ணி கிளாஸில் ஜாயின் பண்ணி தையல் கற்றுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.